கருவாடு தொக்கு பார்ப்போம். ஞாபகம் இல்லாத எண்ணெய் போட்டு கருவாடு வாஷ் பண்ணி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு எண்ணெயில் வறுத்துட்டேன். இது வறுத்து இப்போ எடுத்துருவேன். நான் எடுத்து தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ண ஐட்டம் சொல்கிறேன் பாருங்கள். தக்காளி 2 தக்காளி, இந்த கருவாடுக்கு ஏற்ற மாதிரி 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி தேவையான அளவு, இந்த கருவாடு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு பூண்டு, உரிச்ச பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இறக்கும்போது ஊறுகாய்க்கு எப்போவுமே வந்து கடுகு, வெந்தயம் அரைச்சி போடுவோம் இல்லைங்களா, அதை அரைச்சி போடுவோம். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் அடுத்து போடுறத சொல்கிறேன். இது மாதிரி எடுத்து வச்சுட்டேன் தட்டில். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நான் கொஞ்சம் அனல், இது மீடியமாக தான் எண்ணெய் அனல் வச்சு செய்யணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டுப்போம், நிறைய போட வேண்டாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது வந்து அந்த கருவாடுலேயே தண்ணி இருக்குங்க, இது நெய் மீன் கருவாடு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தான் இப்போ சடசடன்னு சத்தம் வருதுங்க. இது அப்படியே இருக்கட்டும், இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கடுகு போடலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற முழு பூண்டு, நான் சின்ன சின்னதாக இருக்கிறத எடுத்து வச்சேன். கருவேப்பிலையும் பூண்டும் அதில் போட்டாச்சு. அது கொஞ்சம் பொரியட்டும். ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த கருவாடு தேவையான காரம் நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் கொஞ்சமாக கருவாடில் போட்டிருக்கேன். இப்போது நான் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஏற்கனவே பூண்டு போட்டதுனால கொஞ்சம் இது உப்பெல்லாம் போடல. ஆல்ரெடி அந்த எண்ணெயில் கருவாடு வறுத்ததுனால அந்த உப்பே கொஞ்சம் இருக்குங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போடாமல் இந்த கவுச்சி வாடை நம்மளுக்கு போயிடும். புளி தண்ணி ஊற்றும். நல்லா கரைச்சி வச்சுருந்தா நம்மளுக்கு அந்த மட்டியெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இது வந்து நல்லா கொதிச்சு புளிக்காய்ச்சல் போடாமல் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா தக்காளி போடுவோம். பாருங்க, அந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் வத்திடுச்சு, கொஞ்சம் பச்சை வாடை போச்சு. இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி ஊற்ற வேண்டியதில்லை. இது நல்லா சுண்டி வரட்டும். இப்போ வேணா கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். உப்பு இல்லைன்னா இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்க, அந்த கருவாடில் இருக்கிற தண்ணி, நம்ம ஊற்றின புளி தண்ணி, தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் போய் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். திருப்பி தள்ளணும்னா எண்ணெய் பாருங்கள்
இந்த மாதிரி இருக்கும்போது தான் 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. யூஸ் பண்ணும்போது ட்ரை ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நான் விடுறேன். சரிதா? நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.